What is your opinion on AI? If you ask me what AI is not a technological revolution. Okay. It is a civilization shift. சார் இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் லுக்கிங் இன்டு அதர் திங்ஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஏஐ வந்ததுக்கப்புறம் ஜாப்ஸ் வந்துட்டு போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏஐ வந்து ரியலாகவே ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா? அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் ஐ மெட் கேர்ள், என்ன மேடம் நீங்கள் வந்து திருப்பியும் டிசைன்லாம் பண்ணியிருக்கீங்க, ஐ கேன் யூஸ் ஏஐ அப்படின்னும் போது கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஷீ இஸ் சேலஞ்சிங் மீ. அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் 100 பீப்புள் இன்னைக்கு வந்து 90 பேர் வந்து ஏஐ பார்த்து பயப்பட தான் செய்றாங்க. இந்த ஒரு பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? should we be afraid of using AI or should we be afraid of AI? Fear is a wrong emotion. Respect is the right one. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா the only way is the governments have to take immediate steps. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ரீசெண்ட் டேஸ் தான் நம்ம ஏஐ ரிலேட்டடாக நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் அவங்க கிட்டலாம் இன்டர்வியூ பண்ணாலுமே டெக்னாலஜி கோர் டெக்னாலஜியோட ஏஐ கம்பேர் பண்ணி இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது லாங் டேர்மாக என்னோட மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. யார்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு என் மைண்ட் செட்டுக்கு வந்தப்போ the first person who came to my mind was Mr. Nalathambi sir, the former CEO of Vigadan and the present MD of IIT Technology Chennai. ஸோ சார் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் விட 3-4 மடங்கு அதிக லெவல்ல யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவான அவுட்புட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ we are happy to have sir here. So thank you so much for giving this opportunity for taking this interview. Okay, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா உங்களோட பிஸி ஷெடியூல்ல வந்துட்டு எனக்கு இந்த டைமிங் கொடுத்துருக்கீங்க. Thank you so much. I think ஒரு லாஸ்ட் 2-3 days பிளான் பண்ணிட்டு இருந்தோம், உடனே எனக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்கீங்க. Thank you so much. The first question that I have is very simple sir. இப்போ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏஐங்கிறது வந்து it has become talk of the town. எல்லாருமே வந்து ஏஐ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும், எந்த ஒரு ப்ராடக்ட், நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலும் அதுல ஏஐ இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போனா கூட அதுல ஏஐ இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க. அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்துட்டு இட் இஸ் டாமினேட்டிங் த என்டையர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஒரு ஒப்பீனியன்ல பார்க்கும்போது ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் ஐ யூசுவலி ஆஸ்க் வித் எவ்ரிஒன் இஸ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஏஐ? ஓகே, வெரி குட். ஏஐ அப்படின்னு சொல்லும்பொழுது மோஸ்ட்லி பீப்புள் சே it is the latest technology. It is latest in the evolution of everything, the end of the evolution அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றத விட என்னுடைய ஒப்பீனியன், if you ask me what AI is not a technological revolution. Okay. It is a civilization shift. Okay. சிவிலைசேஷன் ஷிஃப்ட் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி மீடியா அப்படிங்கிற ஒன்று வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்னாலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சிவிலைசேஷன் சொல்றப்ப நீங்க எந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டை வந்து அதில் எதிர்பார்க்குறீங்க சார்? சிவிலைசேஷன் அப்படின்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா if you take the behavior of human over the last several centuries, he learns. He keeps learning, and the civilization is polished. Civilization வந்து man is very very civilized. இப்போ நம்ம சொல்றோம் 4000 years agoவே பார்த்தீங்கன்னா மேன் வாஸ் சிவிலைஸ்ட்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்ச்சர், அந்த கல்ச்சர் சிவிலைசேஷன் எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து எல்லாமே ஃபைன் டியூன் ஆகி இன்னைக்கு லேட்டஸ்ட் அவங்களோட பிஹேவியரில் அந்த பிஹேவியரல் பேட்டர்னில் டோட்டல் சேஞ்ச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 years பிஃபோர் ஹவ் இட் வாஸ் சிவிலைசேஷன் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆனால் வந்து ஒரு 500 years ago பார்த்தீங்கன்னா தேர் வுட் பி. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன்றது வந்து இட் டேக்ஸ் அ லாங் பீரியட். இப்போ நீங்கள் மொஹஞ்சதாரோ இருப்போம், சிந்த் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்த் சிவிலைசேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல் 1000 years அப்படி போகுது. அந்த மாதிரி வரும்பொழுது கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிஞ்சு ஒரு புது மாதிரியான ஒரு உலகம் நாகரிகமாக உருவாயிருக்கு. ஓகே, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்டர்நெட் அப்படிங்கிறதே வந்து 1990s தான் வந்து ரொம்ப ப்ரெவலண்டா வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹவு டு யூ சி நம்ம அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 500 years இருக்கணும்ல. பட் இதுல வந்து ஒரு ஷார்ட் ஒரு 35 years சொல்லலாம். அந்த 35 yearsக்குள்ளே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அது வந்து நம்மளே வந்து ரொம்ப வியப்பா யோசிக்க வைக்கல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாமா அப்படிங்கிறது வந்து வாட் வி கான்ட் இமேஜின் ஆல்சோ கேன் ஹேப்பன் டுடே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி ஹவு டு யூ? இப்போ இன்டர்நெட் அப்படின்னு எடுத்தோம்னா நான் வந்து
இன்டர்நெட்டோட ஒரு வெரி பிக் ஷிஃப்ட்னு தான் சொல்லணும். ஓகே. அதாவது இங்க 80s, அதுக்கப்புறம் ஏர்லி 90s, அப்புறம் லேட் 90s, அப்புறம் ஏர்லி 2000 இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மாற்றங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. சார் now of course whatever you said civilization அதை வந்து சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏஐ அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது என்னோட ஜாபை வந்து இது எடுத்துட்டு போயிடும், ப்ளஸ் வந்து என்னோட லைஃபை வந்து இது வந்து ரூயின் பண்ண போகுது, என்வாயர்மெண்டல் கிரைசிஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக போகுது. ப்ளஸ் வந்துட்டு அந்த என்வாயர்மெண்டல் கிரைசிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தண்ணிக்கு வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து அதிகமான ஸ்கேர்சிட்டி வரும், அதே மாதிரி ஒரு பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி பயத்தை வந்து ஏஐ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் 100 people இன்னைக்கு வந்து 90 பேர் வந்து ஏஐ பார்த்து பயப்பட தான் செய்கிறாங்க. இந்த ஒரு பயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? should we be afraid of using AI or should we be afraid of AI? Fear is a wrong emotion. Respect is the right one. So அப்படின்னு இப்ப சொல்லும்போது governments, all country governments internationally, UNO, all of them should take necessary steps to bring everybody across table and define rules. Okay, and definitely they have to come out with standards. எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஆமா. We don't have any standard for AI yet. Yes. So anybody can create anything. It's really dangerous. So as I said, if it goes to the right person, it will save the human life. Yeah. If it goes to the wrong person, அப்படி சொல்லப்போனா they can create virus. Exactly. Okay, they can create military soldiers. Okay, virtually and attack. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமனே இல்லாம ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆயிடுச்சு வார் அப்படின்னு சொன்னா we will be nowhere. ஆமா, right? So therefore இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா the only way is the governments have to take immediate steps and they all have to, we have no time. இந்த அதாவது எந்த அளவுக்கு ஏஐ வந்து தன்னை லேர்ன் பண்ணிட்டே, மிஷின் லேர்னிங் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்கே வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் செவரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் ஃபியூ ஹவர்ஸ் டு ரீப்ளேஸ் 2 weeks 3 weeks ஆஃப் ஒர்க். அப்படின்னும் பொழுது எவ்ரி செகண்ட் இட் லேர்ன்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு 1 month முன்னால இருந்த அந்த பிஹேவியர் இப்போ அதுக்கிட்ட இல்லை. இட்ஸ் வெரி மச் அட்வான்ஸ்ட். ஓகே, அன்பிலீவபிள். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 years 3 years முன்னால வந்து ஓப்பன் ஏஐ கொண்டு வந்தப்போ இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் த ஏஐஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் கிரியேட்டிங். அதாவது போட்டி போட்டுக்கிட்டு எவ்ரி ஒன் இஸ் கிரியேட்டிங். இது வந்து என்ன ஆகுதுன்னா மனித இனத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இப்போ உருவாயிட்டு இருக்கு. So in order to avoid that, the only thing what we should is all the CEOs and the governments, even இதுக்கெல்லாமே வந்து ஒரு எப்படி வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் இருக்கும், ட்ரைனிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதுலேயும் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதையும் சேர்க்கணுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்போ அஸ் இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க நீங்கள்? ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவிகே வந்ததுக்கப்புறம் ஏஐக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க? இஸ் இட் ஓகே தட் ஆர் தே ஆன் த ரைட் ட்ராக் ஆர் ஷுட் தே டேக் லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ்? இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏஐக்குன்னே ஒரு மினிஸ்டர் போட்டிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இது எல்லா மாநிலத்திலையும் வந்து தே ஹாவ் டு பிரிங் இட் அப். அண்ட் அப்படின்னு ஒன்று வந்தால் தான் கவர்மெண்ட் வந்து இட் வில் கால், அவங்க தே வில் ரெப்ரசன்ட் எவ்ரி ஸ்டேட் அண்ட் இதை வந்து பார்லிமெண்ட்ல பேசணும். அண்ட் தே ஹாவ் டு take some, they should come to some common consensus to control this and invite the entire world to sit in a forum and define rules as how this should be controlled. Otherwise it's going to be very dangerous. Okay, we are too late, I would say. இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது. அதான் நான் சொல்லிட்டேனே, நல்லவங்க கைக்கு போனா வந்து அதாவது மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வந்து ராங் ஹேட்ஸ் போனா கட்டாயமா நம்ம இருக்கிறதுக்கான வைப்பா பண்ணிடுறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். டெரரிசம் உச்சத்துக்கு போயிடும். அதனால இதை வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டியா கொடுத்து எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் டிஃபென்ஸ்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து மெடிக்கல் இருந்து எல்லாமே எல்லா கவர்மெண்ட்டும் ஒதுக்கிட்டு அதே மாதிரி ஏஐக்குன்னு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் லுக்கிங் இன்டு அதர் திங்ஸ், இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் ஜாப்ஸ் வந்துட்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏஐ வந்து ரியலாவே ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா? டு சம் எக்ஸ்டென்ட் எஸ் சொல்லலாம். பட் இதை வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா,
நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஃபாஸ்டா பண்ணி சீக்கிரமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் நீங்க ஐடின்னு மட்டும் பார்க்காதீங்க, இது பல துறையில வந்து ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்றது, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் வந்து அனுபவபூர்வமா நான் சொல்றேன் நான். ஓகே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஒர்க் இருக்கு, என்னுடைய கிளையண்டே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஐம் ப்ரொவைடிங் கன்சல்டன்சி ஃபார் தேம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 monthsக்கு மேலே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் அந்த டெவலப்மெண்ட் நியூ டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணணுமான்றதே வந்து 12 months டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால வந்து இந்த நியூ டெக்னாலஜியை மைக்ரேட் பண்ணாங்க, ஓல்டு டெக்னாலஜி நியூ டெக்னாலஜி மைக்ரேட் பண்ணும்பொழுது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் லெவலில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட ரெவன்யூ 3x to 5x இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஆனால் இதை டிலே பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா their revenue is delayed, opportunity is lost, competition is going very high. அதனால உங்களோட காம்படிஷனை வின் பண்ணணும். அப்கோர்ஸ் போட்டிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்கு, கரெக்டா காம்படிஷன் இல்லாம இன்ட்ரெஸ்டா இருக்காது. பிளஸ் அதனால அதை ஓவர் கம் பண்றதுக்கு இதை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமே தவிர இதை வந்து அந்த இன்னொரு சைட்ல இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி கேட்பீங்க, மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு, அப்ப ஸ்டாஃப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அப்படின்னும் பொழுது ஸ்டாஃப் என்ன பண்ணணும்னா இப்பதான் வந்து அதிகமான சேலஞ்சஸ் அவங்க நிறையவே இருக்கு. ஏன்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பீப்புள் டு prompt engineering is what they have to learn, practice. prompt கொடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏஐன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுசினேஷன், அதுவே வந்து சில விஷயங்களை வந்து டெவலப் பண்ணி அதுவே வந்து அசியூம் பண்ணி அசம்ஷன் எப்போ ஒரு விஷயம் வருதோ, இப்போ ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஏஐ வந்து என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கும், சாரி சொல்லும். ஏன்னா நான் வந்து சொன்னதை விட அடிஷ்னலாக நிறைய ஐடியா பண்ணி கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். தென் அதை போய் வேலிடேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அது வந்து வேற ரூட்ல போயிட்டு இருக்கும். தென் இது வந்து நீ தப்பா பண்ணியிருக்கேன், இன்னும் முதல்ல கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுதுன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன், எல்லாம் செக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேலிடேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி இது மாதிரி ராங்கா இருக்குன்னு ஓ ஐம் சாரி, ஒரு வெரி சிம்பிள் வேர்ட் சாரின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் இமீடியட்டா கொடுக்குது. வந்து உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுது. ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஹாலுசினேஷன்ன்றது அது லெவலில் இருக்கு, அதாவது அசம்ஷன், இட் அசியூம்ஸ். ஏன்னா அப்படிதான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ வந்து இதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நம்மளுடைய ரிக்வயர்ட் டார்கெட்டை நோக்கி கொண்டு போகணும்னா we have to eliminate this. அதுக்கு ப்ராம்ப்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அங்கதான் வந்து கான்செப்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்க வந்து ஒரு பேராகிராஃப்ல வந்து நீங்க ப்ராம்ப்ட் எழுதுறீங்கன்னா இட் ஷுட் நாட் பி, யூ ஷுட் டூ இட் 4 or 5 times. டூஸ்ன்னு சொல்றதை விட டோன்ட்ஸையும் சேர்த்து சொன்னோம்னா, அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா அது கூட பழக தான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா இதெல்லாம் எதிரே பார்க்கல. அப்போ இப்போ என்ன பண்றேன்னா நான் கரெக்டா வந்து என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு பெரிய லிஸ்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு 2 பேஜ்ல வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனா இப்போ வந்து 14 பேஜ் ப்ராம்ப்ட் எழுதுறேன். ஸோ ஐ டிஃபைன் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் தட் இட் ஷுட் நாட் ஃபோக்கஸ், இட் ஷுட் நாட் கெட் டிவியேட்டட் அப்படின்னும் போது கரெக்டாக சேனலைஸ் பண்ணி கொண்டு போகும்பொழுது எனக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நான் எதிர்பார்த்ததை விட வந்து ஒரு 3-4 times பெட்டரா இருக்கு. நீங்க ப்ராம்ப்டே வந்து 14 pages 15 pages கொடுக்குறீங்க. ஓகே, பெஸ்ட். சோ அதுதான் வந்து நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாமே இனிமே வந்து ப்ரோக்ராமிங்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்படின்னும் பொழுது வாட் ஐ திங்க் இஸ் அவர் டெவலப்பர்ஸ் தே ஷுட் லேர்ன் அஸ் ஹவு டு மேக் இட் மோர் எஃபெக்டிவ். அதாவது ஒரு 2 நாள் செலவு பண்றது பதிலா 2 நிமிஷத்துல பண்ண முடியும் பொழுது தே ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். யா ஓகே. சரி, இப்போ அந்த இதுலயே ஜஸ்ட் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் பர்சன் லெட்ஸ் சே ஒரு யங்ஸ்டர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, சார் ஏஐ வந்துருச்சு என்னோட ஃபீல்டில், எனக்கு வந்து ஜாப் வந்து நான் லைஃப் டைம் கண்டினியூ பண்ண முடியுமா கேட்டால் வாட் வுட் பி யுவர் ஆன்சர்? கட்டாயமா வந்து எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? கட்டாயமா வந்து அவர் ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்ணலான்றத ஒரு கத்துக்கலாமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூஐஎக்ஸ் டிசைனர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது டிசைன் பண்ணி கொடுங்கன்ட்டு, அதை உடனே வந்து ஏஐ கேட்டீங்கன்னா இமீடியா பண்ணி கொடுத்தோம். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் ஐ மெட் கேர்ள் கப்புள் ஆஃப் டேஸ் பேக். அவங்க வந்து என்ன மேடம் நீங்கள் வந்து திருப்பியும் டிசைன்லாம் பண்ணியிருக்கீங்க, ஐ கேன் யூஸ் ஏஐ அப்படின்னும் போது கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஷீ இஸ் சேலஞ்சிங் மீ. அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, அதை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மேபி இதை வந்து இவங்க வந்து முன் வரணும். இனிமே வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறோம்ட்டு உலகத்தில் இருக்க அத்தனை ஆர்கிடெக்டும் மொத்தமாக சேர்ந்து அதை சரண்டர் பண்ணி அவங்க
இனிமே ஏ கிட்ட தான் கொடுக்குறோம்னு பண்ணால் ஒழிய பாசிபிலிட்டி இல்லை. கட்டமா வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அவ்வளவு கொடுக்க முடியாது. the point that you said is correct. Actually அது என்னன்னா வந்து ஏ உள்ள வந்தாலுமே அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it can only come from the human being. ஏன்னா நம்ம பண்ற பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா it is only person to person, not person to machine. Machine can be only a mediator or kind of a medium that can solve the problem. So அந்த வகையில I think it's a wonderful point. So just summarizing all this, இப்போ வந்து ஒரு person responsible ஏ யூஸ் பண்ணோம் அப்படின்னா what are the advices that you would give? இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி சார். ஏன்னா இன்டர்நெட்டை வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக தலையாட்டுவாங்க பசங்க. இது முன்னாலுமே சரி. வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கும்பொழுது என்ன பார்ப்பாங்க, எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா உடனே என்ன பார்ப்பாங்க, உடனே ஒரு சினிமா போவாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போவாங்க, ஏன்னா வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க. மணிக்கணக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துருக்காங்க. நீங்க வந்து போயிட்டு இன்டர்நெட் டோன்ட் யூஸ் இன்டர்நெட், டோன்ட் யூஸ் இன்டர்நெட், டோன்ட் யூஸ் ஃபேஸ்புக்னு சொன்னா சான்ஸே கிடையாது. The attention span has reduced drastically over the last few years. அப்போ அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணம் வந்து இம்மிடியட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது என்டர்டைனிங்கா அவங்க என்ன பிடிச்ச விஷயமோ என்டர்டைனிங்கா விச் இஸ் சீக்ரெட்டிவா கூட இருக்கலாம், உடனே அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஏஐல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அட்வைஸே பண்ண முடியாது. ஹூ ஃபாலோஸ் அட்வைஸ்? உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சது பிடிச்ச விஷயம் சொல்ல போனா அட்வைஸ் பண்றது, பிடிக்காதது மத்தவங்க அட்வைஸ் பண்றதை கேட்கறது. அப்படின்னும் போது நீங்க இது என்ன அட்வைஸ் பண்ணி எப்படி சொல்லுவீங்க? இந்த ஏஐக்கான ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் வந்து இனிஷியேட். நான் திரும்ப அதை நான் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக், ஆல் த கவர்மெண்ட்ஸ் டுகெதர் ஹேவ் டு டேக் decision immediately and they have to bring some standard. In fact இந்த யூசேஜ்லயே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஏஐ கம்பெனிஸ்க்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் கொடுத்தாக்க பெட்டரா இருக்கும்ன்றது. Use for creativity, not for adverse things. Like at the end the responsibility is on us. நான் வந்து என்ன குட் பர்பஸ் காண்டி யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயமா இப்போ கவர்மெண்ட்ல இந்த ரூல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிள்ப்பா. I go to internet, it says I go to some சில sites which I should not. Immediately it says it's blocked. Yeah, correct. You are not supposed to do that. Okay, according to Indian government அப்படின்ற மாதிரி வந்து வருது இல்லையா? அப்போ வந்து அந்த ஒரு அலர்ட் நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி வந்து ஏஐல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஒவ்வொரு அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றத we have to definitely figure out. Sure. Just moving from there, what are the AI tools or the agents that we call it that you would advise for the career development for the young people? ஒரு ஃபியூச்சர்ல கரியர் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றது, உங்க கரியர்ல முன்னேறி போறதுக்கு எந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ பாத்தீங்கன்னாக்க நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல 50,000+ ஏஐ நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. எல்லாம் டெவலப் பண்றாங்க. சாட் ஜிபிடில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிளவுட் வரைக்குமே there are plenty, Gemini, a lot of things are there. But what I feel is இதை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது? இப்போ LLMs, we need large language models இல்லையா? அந்த மாதிரி SLMs வந்து அவங்களே கிரியேட் பண்ணணும். இப்போ SLM அப்படின்னும்போது இப்போ LLM பொழுது ஒரு பெரிய அதாவது கவர்ஸ் எவ்ரிதிங், வெரி லார்ஜ் பெர்ஸ்பெக்டிவ். அதே SLM வரும்பொழுது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு ஒரு சின்னதா ஒரு LLM which doesn't incur too much of expense also. இப்போ லார்ஜ் மாடல் லாங்குவேஜ் மாடல் போகும்போது பாத்தீங்கன்னா you need to have huge resources etc. அப்ப SLM வந்து சின்னது. இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளே வந்து இது எப்படி கிரியேட் பண்றது, ராதர் தென் யூசிங் இட், இதை வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணா, எப்படி வந்து நான் வந்து எனக்கான ஒரு SLM நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்ன்றது என்னுடைய. ஓகே. சோ அந்த வகையில they will be able to use it. அதனால இத பண்ணாதான் வந்து இந்த அதாவது ஒரு டிராயிங் பண்ணனும்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணுங்க. நம்ம இமெயில் ஆர் டெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணனும்னா இதை யூஸ் பண்ணுங்க. ஒரு கால்குலேஷன் இது யூஸ் பண்ணுங்க. அப்படினா இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. பட் ஸ்டில் வாட் ஐ ஃபீல் அதெல்லாம் அந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு क्वेश्चन கிடையாது. ஈவன் நீங்க வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் certain AIs are created exclusively for certain activities. So அதெல்லாம் வந்து it is available. Okay. So the one thing that I always admire from you is நார்மலா ஒரு பர்சன் ஏஐ யூஸ் பண்றத விட நீங்க டிஃபரெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எஸ்எம்எல்ங்கிறத நீங்களே ஏஐ மூலமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் அட்மைர். நார்மலா நம்மலாம் போனோம்னா அப்படின்னா மேக்ஸிமம் 1 பேஜ் ப்ராம்ப்ட் கொடுப்போம். நீங்க வந்து 14 பேஜ் 15 பேஜ் கிளியரா ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. அது எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி. ஸோ how do you feel the difference in terms of using the AI? Of course அதுக்கப்புறம் அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சு, அந்த ஏஐ இப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்? சார் பேசிக்கலா வந்து என்னை ஒருத்தங்க தேவுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் ஏஐ will it take away our jobs?
அப்போ நம்மளாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பிஸ்னஸே இருக்காது, எல்லாமே அதுவே பண்ணிக்கணும், டூ பிஸ்னஸ் நீட் பீப்புள் லைக் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னை எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன் ப்ரொவைடரை தான் பார்க்குறேன். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போகிறோம், இல்லை லாஜிஸ்டிக்ஸ் போகிறோம், இல்லை வந்து ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி போகிறோம். அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெயின் ஏரியாஸ் அப்சர்வ் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றதை வந்து அனலைஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ மாடல் ரெடி பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை தான் வந்து நான் வந்து ப்ராம்ப்டாகவே கொடுக்குறேன். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் என்ன தேவை பெட்டராக பண்ணுறதுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கோங்களேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா என்ன பண்ணோம், நீ லிங்க்டின்ல போயிட்டு போஸ்ட் யுவர் ஆர்டிகல், யுவர் பேனர்ஸ் எக்ஸெட்ரா, அண்ட் தென் அட்வர்டைஸ் பண்ணுங்க. அப்புறம் கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க, ரைட் டு தெம், லெட் பீப்புள் ரீட் யுவர் ஆர்டிகல் அண்ட் தென் த்ரூ விச் யூ கிரியேட் அ நெட்வொர்க். அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை. யூ கேன், தேர் ஆர் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஃப்ளோஸ். நீங்க இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பதிலாக நீயே பண்ணிடு. ஏஜென்டிக் ஏஐஸ். ஆமா. ஓகே. ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றோம். ஏஜென்ட் சொல்லக்கூடாது, ஏஜென்ட் ஏஐஸ் டிஃபரெண்ட். ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றோம். அந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணா, எனக்கு பதிலாக அந்த வேலையை, என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கைண்ட் ஆஃப் டெலிகேட்டிங் தி வொர்க். எனக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தா நான் உங்களுக்கு டெலிகேட் பண்ணுவேன், அந்த செக்ரட்டரி எல்லா வேலையும் பார்க்கறாங்க. அது வந்து ஏஜென்டிக் ஏஐ. ஓகே. அதாவது அது மாதிரி கிடையாது. நான் வந்து ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்றேன். அந்த ஏஜென்ட் வந்து என்னுடைய அதாவது என்னுடைய பிஹேவியரே வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு சொல்றேனோ அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வருது. அப்ப என்ன ஆகுது, அதுவே வந்து இன்டர்நெட் இது லிங்க்டின் போவோம், அதுவே ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணிக்கும், அதுவே போஸ்ட் பண்ணிக்கும், எல்லாத்தையும் நான் டிஃபைன் பண்ணிடலாம். பண்ணிட்டேன்னா அந்த டைம்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கும். என்னோட கான்டாக்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் போஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். கான்டாக்ட் எஸ்டாப்லிஷ் ஒப்பீனியன் கொடுப்போம். Then it will, அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு ஏத்தாப்புல இதுவும் ஒரு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் then it will come back to me. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா எனக்கான வேலையை அது பார்த்துக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கு. கரெக்ட். ஸோ ஐ திங்க் மொராலஸ் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மொராலஸ் நீங்கள் உங்கள் ஃபீல்டில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி யூ கிவன் லாட் ஆஃப் இன்புட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்புட் தட் யூ ஷேர் சார். அந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அதாவது ஏஐ is not a platform where you can get the answer. AI is a platform where you can get only the ideas. So the answer has to come from us. So that we will leave it to the audience. I think the answer is always with the audience. It's not from AI or from other persons. ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்து நம்ம தான் யோசித்து நம்ம தான் வந்து தேடிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு மீடியமாக வந்து AI can be this. I think that's the wonderful answer that we can conclude with. So thank you so much for giving this opportunity to take an interview with you, and we'll be happy to have many more interviews like this in the future. Thank you so much, sir. As I said, AI வந்து effective-ஆ யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அதை வந்து நல்லதா யூஸ் பண்ண போறோமா கெட்டதா யூஸ் பண்ண போறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனால ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் இதை வந்து ஒரு பாடமாவே கொண்டு வந்தா, சப்ஜெக்ட்ல வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்டாவே கொண்டு வந்தாக்க ஐ திங்க் இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் the common people also. தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏஐக்குன்னு ஒரு நம்ம ஒரு பாடம். எனக்கு வந்து இல்ல அப்படி சொல்லல, நான் வந்து ஒவ்வொரு பாடத்திலுமே வந்து ஒரு சாப்டரா வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்றது, இந்த சாப்டர் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்ற மாதிரியான ஒரு டெஃபினிஷனை வந்து மேபி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ் புக் எல்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒன்ஸ் இன் 10 years பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இப்போ அடுத்த மாடிஃபிகேஷன் பண்ணும்பொழுது ஒரு சப்ஜெக்ட்லயும் வந்து ஹவு டு யூஸ் ஏஐ to understand the subject effectively அப்படின்ற மாதிரி வந்து இதை உள்ள கொண்டு வந்தாக்க இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அங்கேயே சொல்லி கொடுக்கப்பட்டாக்க ஸோ அப்போ ஏஐ யூஸ் பண்ற அந்த பழக்கமும் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அப்போ வந்து ஏஐ வந்து இதுக்குன்னு பிஇ முடிச்சுட்டு தான் வரணும் அவசியம் இல்லை. ஸ்கூல் லெவல்லே வந்து இந்த அவேர்னஸை வந்து ஸ்ட்ராங் recommendation to society and all the educationalists. So thank you very much for this opportunity. Thank you. And would like to have more such interactions. Definitely also. Sir, definitely. Sure. Thank you, sir. Thank you.